ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಕನ್ನಡ ಚಿತ್ರರಂಗದ ಪರವಾಗಿ ಕೂಡ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தர கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அது இதுன்னா நாளைக்கு ஒரு அது ஹெட்லைனை போடாதீங்க. இவ்வளோதான் தெரியும். சார் நீங்கள் வந்து சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக இருக்கேன். நான் சீரியஸ் இல்லை சார், சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சர்ஃபேஸ் லெவல் தமிழில் பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது. ரொம்ப டீப்பாக பேசினா அது தானு சார் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். நார்மல் கான்வர்சேஷன்ஸு அவர் ரொம்ப டீப்பு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு 1 ஹவர் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அவர். ஸோ இந்த கேப்பில் நான் சீரியஸாக இருக்க போகிறேன். அப்போ நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க சார். அதுதான் மேட்டர், அவ்வளோதான், வேற இல்லை. அண்டு மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க. நீங்கள் படம் வந்து கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ், இந்த ஆர்டரில் எதாரும் ஒரு கரெக்டா சார்? அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து நீங்கள் கதை சொல்ல இருக்கீங்க. என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும் போது ஒரு 3 இருக்கு சார். எப்போ சொல்கிறீங்க ஒரு ஃப்ளாப்பு சக்ஸஸ் பின்னாலே முன்னால சொல்கிறீங்களே கதை. இன்னொரு விஷயம், எந்த ப்ரொடக்ஷன்னு எந்த சக்ஸஸ்ஃபுல் பேனர் இந்த வந்திருக்கீங்கன்னு சார். 2வது 3வது என்ன வீட்டில் இருக்கிற தக்கராறில் இருக்கிற ஒரு மூடு சார். மோஸ்ட்லி நீங்கள் 3rd ஆர்டரில் வந்திருக்கீங்க. ஸோ அந்த மூடில் இருக்க போது ஏதோ சொல்லியிருக்கீங்க. I think that is what happened here. But I'm very honored, sir, that you recollected that. And my heartfelt thanks to the 3 gentlemen. Ravi sir, I think நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேசுறது கேட்டேன். வெரி வெரி பாசிட்டிவ். ஐ டோன்ட் நோ சார், எவ்ரி டைம் நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மட்ராஸ் சென்னையில் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சக்ஸஸ் ஆகலன்னு தெரியல. ஆனால் நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, ஒரு லவ் எடுத்தீங்க இந்த போயிருக்கு எப்போவுமே. ஸோ யூ கேவ் மீ தட் எக்ஸ்ட்ரா டுடே, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய், ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், தானு சார் ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறாரு. தம்பி அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலான்னு, தெரியல. அனுப்புங்க சார் கேட்கலான்னு. அவர் வந்தார். அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்மாக போச்சு. 100% இது ஏதோ ஃபேமிலி ட்ராமா தானே. அவர் வந்தது ஸ்டைலு, உட்கார்ந்தது ஸ்டைலு. அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். நான் தப்பாக சொல்லக்கூடாது. ஐ திங்க் there's a very beautiful saying, don't judge the book by the cover. There's a very pretty example to that. And why we did this film, ஏன் படம் ஆச்சு, not because of who I am, நான் யார் அதுக்காக இல்லை, தானு சார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெருசு அதுக்காக இல்லை. ஒரு விஷன் எனக்கு பிடிச்சது சார். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ஆஃப்டர் அபவுட் 28 years in the industry, நாங்கள் பார்க்குறது ஒரு செக் மட்டும் இல்லை சார். ஓகே, those 90 leaves that comes as a bound script. I think that is very important to us today, and you brought that. So thank you for that. And our vision, அவர் சொன்ன ஒரு கிளாரிட்டி. ஆனால் புது டிரெக்டர் ரொம்ப பயப்பட்டு சொல்கிறாரு கதை. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த இந்த டிரெக்டர்கிட்ட ஏதோ இருக்குது, ஆனால் கரெக்டாக சொல்ல முடியல அவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேட் டு மேக் ஹிம் கம்ஃபர்டபுள். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் how much clothes, எவ்வளோ துணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சார். இல்லை சார், நைட் கிளம்பணுன்னு. வீட்டில் யார் யார் இருக்காரு, பொண்டாட்டி யாருக்கு இருக்கிறாரு, பொண்ணு, பர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா கேளுங்க. ஐ திங்க் ஆஃப்டர் தட் வி ஸ்பெண்ட் அ சாலிட் 8 நாள் உட்கார்ந்து பேசி பிகாஸ் தானு சார் ப்ரொடக்ஷன் is a very reputed person, and more than that, I'll tell you why I respect him as a person.
ஸோ அவருக்கு எது இல்லைன்னு சொல்லலாம், பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு. Why we are doing it or why we are not doing it. So those 8 days was for me to confirm, yes or no for it. But by the end of the day, 8 days, எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம். ஒரு சிம்பிளான படம், ஆனால் ஒரு கான்டென்ட் ரிவன். அவருக்கு இமீடியட்டாக சொன்னேன், சார் பண்ணலாம் சார். அவர் எப்போன்னு கேட்டார், இமீடியட்டாக பண்ணலாம். எனக்கு ஒரு கேப் இருக்குது, இமீடியட்டாக பண்ணலாம். ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது, பண்ணிடணும். வேறு எதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும். ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹிம். ஐ செட், சார் கன்னடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் சோலாக இருக்கலாம், நான் உங்கள் கூட இருக்கிறேன் சார், நீங்கள் படம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாமே. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஸ்டுட் அப். அண்ட் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை, அம்மா இருக்கு. மகாபலிபுரம் போனால் எல்லாரும் சொல்கிறாரு எவ்வளோ லவ் எங்களுக்குன்னு. பட் வி ஃபாட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். இட் இஸ் த ஃபில்ம். அண்ட் டுடே each technician and every big person இங்கே வந்து அவரை பற்றி பேசும்போது, சார் I'm sitting next to you, sir. I'm also very proud to be sitting next to you, sir. Done, sir. Thank you so much for that. Vijay, I wish you all the best, sir. நான் வந்து ஐ கம் ஃப்ரம், நான் வந்து கர்நாடகாவில் வந்திருக்கேன் சார். என் மதர் போர்டு அங்கே தான் இருக்குது, அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுவோம் படம். இப்போ எல்லாரும் பியூட்டிஃபுல் டெக்னீஷியன்ஸ் வரும்போது ஏதோ என்ன படம் கூட ஒரே லாங்குவேஜ் இல்லை, இப்போ போகுது, ட்ராவல் ஆகுது. ஐ கம் ஃப்ரம் தேர். ஆனால் உங்களுக்கு இது தாய்நாடு. திஸ் ஃபிலிம் ஷுட் டூ வெரி குட் ஃபார் யூ, சார். அண்ட் ஒன்ஸ் இட் டஸ், இப்போ இது ரொம்ப நல்ல ஆச்சுன்னா, ரொம்ப பெரிய பேர் வந்ததுன்னா, அந்த ப்ரொடியூசருக்கு மறந்தாடுங்க. டோன்ட் ஃபர்கெட் ஹிம். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் ஐ நோ வி ஆல் க்ரோ, சார். பட் தட் கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டெல் யூ வை. 2004 இங்கே வந்து ஒரு படம் அவர் ஷூட்டிங் ஹியர். அப்போ தானே சார் காக்கா காக்கா லிட்டில் ஏர்லி, யா, இட் வாஸ் ரிலீஸ்ட். நான் போய் பார்த்ததுக்கப்புறம் பண்ணலாமே, இது கன்னடத்தில் கூட பண்ணலாமேன்னு. அப்போ வந்து இப்போ வெரி ஈஸி, யாருக்கார தேடுறது, இந்த டைரக்டர் எங்கே இருக்காரு, ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தேடுறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஒரு நல்ல பிஆர் மேனேஜர், கூகுள், ஏதோ ஒரு அங்கே. அப்போ வந்து 2004 யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம். எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, மீட் பண்ணுவாரா, எதுவுமே தெரியல. நான் வந்து அப்போ தான் I was just making a neat name for myself then, just coming up. So I went to his office. அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல, என்னமோ ரொம்ப பேட் மூடில் இருந்தார். திட்டுறாரு, யாருக்கு அது தெரியல. நான் வந்து ஐயோ என்ன ராங் டைமில் வந்துட்டு வாங்க, உள்ளே கூப்பிட்டாரு, போனோம். ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் என்னென்னா, பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போ, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமாக பேச மாட்டார் ஒரு நம்பிக்கை. போனால் ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஆள் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பிட்டார். நீ அதுக்கு ஏன் வந்துட்ட? ஐயோ இன்னும் ராங்கா போச்சு, இது கால்குலேஷன் ராங்கு. இதுக்கப்புறம் நீ போ, வெளியே போன. அவர் போகிறாரு. ஃபர்ஸ்ட்டு ஹலோ சொல்லலை, ஹாய் சொல்லலை, நீ யாருன்னு கேட்கல. அவங்ககிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க? ஓகே உட்காந்து பேசினா, அப்போது விஜய் உங்கள் மாதிரி சார், அவர் பர்சனாலிட்டி அப்படி தான். பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லைன்னா போச்சு. தென் ஐ டோல்ட், இல்லை சார், அவர் எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட, ஏன்னா பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியல சார், விடுங்க. ஒரு ஃபோன் பண்ண நான் தான் கூப்பிடுவேன், இல்லை எங்கே ஃபோன் பண்ணுறது? ஓகே எதுக்கு வந்தீங்க சார்? அது படம் காக்க காக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணோம் சார். யார்? இகேன் செகண்ட் டவுட், ஏன் நான் ஹீரோ? அப்படி இல்லையா என்ன சார்? நான் தான் பண்ணுவேன் சார். ஓகே என்ன வேணும் சார்? ரைட்ஸ் வேணும் சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட்ஸ் கொடுங்க சார். எவ்வளோ கொடுக்குறீங்க? இது எனக்கு மியூட் பண்ணிச்சு. இதுக்கு மேலே பேசினா தப்பாகுது. ஆல்ரெடி பேட் மூட். நான் சொல்ல ஃபிகர் தெரியாது, ஓகேயா ஓகே இல்லையா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக்,
பண்ணுங்க என்ன சொன்னார் சார். அதை எவ்வளோ கொடுக்கணும்? ஆனா தம்பி காசு நீங்கள் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, அவ்வளோ ஓகே. நான் இமீடியட்டாக ஏதோ லெட்டர் எடுத்துட்டு இமீடியட்டாக ஹி ரோட் இட் டு மீ. எனக்கு இன்னும் டவுட்டு, ஏன்னா போகும்போது ரிவர்ஸ் எடுத்துட்டு வாப்பா இங்கே சொல்வார் எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சடங்க நீ கிளம்புங்க பண்ணுங்க தம்பினா, பிஃபோர் அவர் மூட் சேஞ்சுக்கு முன்னாடி நான் எங்கேயும் கிளம்பிட்டேன். Some one year I think, sir, I was under the preparation to do. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணலாம் நான் நினச்சி, நானே பண்ணலான்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது சார் வாபஸ் ஃபோன் பண்ணார். தம்பி நீங்கள் பண்ணலையா? இல்லை சார் இன்னும் பண்ணும் தம்பி. அது இன்னொரு யாரோ ஆள் கேட்டிருக்காரு. சப்போஸ் நீங்கள் பண்ணலன்னு அதை அவருக்கு கொடுத்தா இப்போ கொஞ்சம் இதில் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இம்மிடியேட்டாக அவருக்கு சார் சார் இது உங்கள் படம் சார், நீங்கள் எதுவுமே வாங்கலை என்கிட்ட, நீங்கள் பண்ணுங்க, யாருக்காவது கொடுங்க பண்ணுங்க சார். I gave it back, but I'll tell you why I narrated this story and especially to you, Vijay. அன்னைக்கு நான் இன்னும் அப்கமிங் சார். அவர் எனக்கு ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் விடுங்க, ஒரு ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட் படம், அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காமல் கொடுத்து அனுப்புறது. ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் தட் எவர். ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால், எனக்கு வீக் கிரியேஷன்ஸும் தெரியாது, தானு சார், தட்ஸ் இட். தானு சார் ஃபோன் பண்ணி ஒரு கதை இருக்குன்னு சொல்லும்போது, here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So Vijay, thank you for giving a script which collaborated us again. All right. And Danu sir, I will never forget you for that gesture what you showed, sir. That is very important. That for any newcomer, for any upcomer, coming from a பெரிய ப்ரொடக்ஷன் டைரக்டர் கூட இருக்கலாம், யார் கூட இருக்கலாம் சார், அவர் அன்னைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, that will go a long way, provided the person you are respecting is also equal worth. All right, so thank you for that. And all the wonderful directors and Mr. Iluvarasan sir, எனக்கு தெரியல, நீங்கள் அவருக்கு சொல்கிறீங்க உங்கள் அசோசியேஷனில் இருக்கிறாருன்னு, கரெக்டா சார்? ஓகே. அசோசியேஷன் எப்போ சார் க்ளோஸ் ஆகுது? டோர் லாக்கு அப்படி ஏதாவது இருக்கா? ஏதோ டைம் இருக்கணுமே சார். 3:34 in the morning is texting somebody, sir. கேட்டால் வேலை அசோசியேஷன் வேலை, என்ன வேலை இன்னைக்கு சொல்லலை சார், யாரோட வேலைன்னு கூட சொல்லலை அவர். பட் he is there, very hard worker, even after the association closes he keeps working. So we had a great time with Mr. Iluvarasan, and for some reason அது என்னன்னா ஒரு ராத்திரியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ whether you like it or not, எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும், சேர்ந்து தான் பண்ணணும். That is how it is. And wonderful co-actor and a human being I met. Wonderful. And எப்போ நான் இங்கே வந்திருக்கேனோ, everybody, all the press and friends and media, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க, லவ் கொடுத்துருக்கீங்க, என் தமிழில் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் all my technicians and wonderful people இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு அது ஒன் விஷ் ஐ டூ ஹாவ் இன் திஸ் ஃபிலிம் இஸ் தட் கன்னடத்தில் ஃபஸ்ட் டைம் தானு சார் வந்திருக்காரு. போகிறது ஏன் ஊரில் நடிக்காது சார், எங்கள் ஊர் சார், அங்கே வரணும், நீங்கள் அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும். இங்கே எப்படி இவ்வளோ டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறையா இருக்காரு. அவருக்கு கூட ஒரு என்ன சொல்கிறது, வாட் யூ சே ஃபார் தாரி தீபம், அதாகணும் பெட்டர். கிரேட் மேக்கர், a great director, a great storyteller. அது எல்லா இடத்துல இருக்கிற ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ். We are just your product, sir. We are just one color in the entire paint what you do. We actors. Thank you all wonderful directors for making us be in your painting, and all of you, thank you once again. My best wishes to the entire team,
and everyone. And thank you for having me here. Right? Thank you.